சரஸ்வதியும் பேர் வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பிரேக் ஆகி ஓடும். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும், அவங்களுக்கு ஒரு சகோதரி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். ஏன்னா புதன் வந்து அங்கே பலமாகுது. இந்த பூக்களுடைய பேர்கள் வைக்கும் பொழுது உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பேர் யார் வச்சிருந்தாலும் அந்த ஜாதத்தில் செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அப்படி இல்லைன்னா சுக்கரனுக்கு 5, 7 போல செவ்வாய் இருக்கும். உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க, உங்கள் வீட்டில் கூடிய எல்லா ஜாதத்திலும் இது இருக்கும். சரி, இது இருந்து என்ன சார் ஆக போகுதுன்னா செவ்வாய் பலமானால் தான், சுக்கரன் பலமானால் தான் உங்களுக்கு இந்த பேரே வரும். குருவனுடைய பேர்கள் அப்படிங்கிறது தங்கம்ன்ற பேர், தங்க தாமரைன்னு வரும். அப்புறமா வந்து தங்க நிலான்னு வரும், தங்க கொடி, பொற்கொடி, ஹேமலதா, சொர்ணலதா, இதெல்லாம் தங்கத்தினுடைய சுக்கரனுடைய பேர்கள். அப்போ குரு சுக்கரனுடைய பேர்கள். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், அப்புறமா கருக்கலைதல், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கௌரவ குறைபாடுகளை ஏற்படுத்தும். பக்தி கேஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம கடந்த வீடியோவில் பெயர்களை பற்றி பார்த்தோம். நிறைய பேர் ஆண்கள் பேராக சொல்லிக்கிறீங்களே, பெண்கள் பேர் வேணுமா அப்படின்னா நாங்கள் தனியாக தான் போட்டிருக்கோம். அது ஆண்களுக்கும் இது பெண்களுக்கும்ன்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பெண்கள் பெயர்கள் அதே லாஜிக் தான். நீங்கள் அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. இதோட டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அதனுடைய லிங்க் போட சொல்லலாம். லாஜிக் ஒன்று தான். அப்போ என்ன லாஜிக்கில் பெயர்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத அதில் நான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இருந்தாலும் சின்னதாக டச் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் தான் பெயர்களை கொடுக்குறது. அப்போ ஏன் அது பெயர்களை கொடுக்குதுன்னா அந்த முக்கியமான கிரகங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாகவே இருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படியோ அது போலவே உங்களுடைய பெயர்கள். சார் அப்போ நான் வந்து லட்சுமின்னு பேர் வச்சிருக்கிறேன், அப்போ நான் வந்து லட்சுமி கடாட்சமாக இருப்பேனா அப்படின்னா லட்சுமின்னு பேர் வச்சா பணத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ பணத்தை பற்றி யோசிச்சுருக்கணும்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பணத்தில் முடைகளை ஏற்படுத்தும். உங்கள்கிட்ட நிறைய பணம் வச்சுருந்தீங்கன்னா பணத்தை பற்றி யோசிப்பீங்களா? நீங்கன்னா அதை யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அதை பற்றி கான்சியஸே இருக்காது. செலவு பண்ணா கூட என்ன செலவாச்சு, ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அடுத்த பொருள் வந்துடும். அப்போ காசை பற்றி உங்களுக்கு எப்படி கான்சியஸ் இருக்கும்? அப்போ காசை பற்றியே நீங்கள் நினைக்கணும்னா உங்கள் பீரோவில் காசு இல்லாட்டினா தான் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இயற்கை. அப்போ என்ன செய்யணும், மொத்த காசையும் எடுத்துவிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் பேப்பரை வச்சு. அப்போ சரியாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன பெயர் வருகிறதோ அந்த பெயரை சரியாக காலம் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு சரஸ்வதின்னு பேர் வருது. சரஸ்வதி அப்படிங்கிற பேர் யாருடையது, இல்லைன்னா என்னத்துக்காக குறிப்பிடுறாங்க அப்படின்னா சரஸ்வதி என்பது கல்வி கடவுள்னு சொல்கிறாங்க. சரஸ்வதியும் பேர் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி பிரேக் ஆகி ஓடும். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும், அவங்களுக்கு ஒரு சகோதரி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போயிடும். ஏன்னா புதன் வந்து அங்கே பலமாகுது. அதே டயத்தில் புதனுடைய தொழில் தான் நடக்கும். இப்போ நம்ம லட்சுமி பேசணும் இல்லைங்களா, லட்சுமிங்கிறவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தொழில் தான் செய்வாங்க. நிறைய பேங்க்கில் வந்து லட்சுமின்ற பேர் இருக்கும். நிறைய வந்து ஆடம்பர பொருட்கள், ஆபரண பொருட்கள், அழகு சாதனங்கள், இதெல்லாம் லட்சுமின்ற பேர் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். பாசிட்டிவ் என்ன பாசிட்டிவ் இருக்குன்னா வாழ்க்கை பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் அவங்களுடைய வந்து அவங்களுடைய அவங்களுடைய வழிமுறைகள், அவங்களுடைய ஜீவனங்கள் சுக்கரனை சார்ந்து இருக்கும். அதுபோலவே இந்த சரஸ்வதின்ற பேர் வந்து எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடுறது, இந்த ராகவின்னு பேர் இருக்கும். பார்த்தீங்கன்னா லெட்டர் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ஒரு கலெக்ட் பண்ணி ஆளுகளை சேர்க்கறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சு அது வந்து புதனுடைய வேலை. அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் நரம்பு பிரச்சனை, தோல் பிரச்சனை இருக்கும். யாருக்கெல்லாம் ராகவி, ஹரிணி, ஹரிஸ்ன்ற பேர் உங்கள் வீட்டில் இருக்கிறது, ஹரிணின்ற பேர் இருக்கிறது, இந்த ஹரிதா அப்படின்னு பேர் இருக்கிறது, இந்த மாதிரி பேர்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புதனுடைய பிரச்சனை. அப்போ நரம்பு, தோல், முடி உதிர்தல் சம்மந்தமான பிரச்சனை, காதல் பிரச்சனை, கல்வி பிரச்சனை இருக்கும். அப்போ சரியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, டேமேஜ்ன்ற மீன்ஸ் பலமும் டேமேஜ் தான். அப்போ உச்சமும் டேமேஜ் தான், நீசமும் டேமேஜ் தான், வக்ரமும் டேமேஜ் தான். வக்ரமும் பலம் தான், உச்சமும் பலம் தான், நீசமும் பலம் தான். அப்போ பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் ஒரு கிரகம்ன்றது புரிகிறப்ப உங்களுடைய பெயர்களும் உங்களுடைய பலம் பலவீனத்தை குறிக்கிறது. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மாலதி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா மாலதி எல்லாமே வந்து மாலையை குறிப்பது தான் இல்லைங்களா? அதே போல் ஒரு பெண்ணுக்கு வந்து ஜெயந்தின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஜெய அப்படின்றத விட்டுருங்க. ஜெயந்திங்கிறது ஒரு வைஜெயந்தி அப்படிங்கிற பூவிலேருந்து வந்தது. வள்ளின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க, அல்லது கனகா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, இல்லைனா பத்மா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க, இல்லைனா புஷ்பா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பரிமளம், பங்கஜம், செண்பகவல்லி, நான் சொல்கிறது எல்லாம் உங்களுக்கு மல்லிகா, சரோஜா, இதெல்லாம் என்னென்னு புரியுது இல்லையா? அது எல்லாமே பூக்களுடைய பேர்கள். இந்த பூக்களுடைய பேர்கள் வைக்கும் பொழுதே உங்கள் ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பேர் யார் வச்சுருந்தாலும் அந்த ஜாதத்தில் செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டும் ஒன்றா இருக்கும். அப்படி இல்லைன்னா சுக்கரனுக்கு 5, 7 போல செவ்வாய் இருக்கும். உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் கூடிய எல்லா ஜாதத்திலும் இது இருக்கும். சரி, இது இருந்து என்ன சார் ஆக போகுதுன்னா செவ்வாய் பலமானால் தான், சுக்கரன் பலமானால் தான் உங்களுக்கு இந்த பேரே வரும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் பலமானால் பெண்ணை பாதிக்காவிட்டாலும் அந்த பெண் ஜாதகத்தில் சுக்கரன் பலமானதுனால அந்த கணவருக்கும் சுக்கரன் பலமாக இருக்கணும்ன்றது விதி. அப்போ டிஃபால்ட்டாக என்ன செய்யுதுன்னா இவங்களுடைய பெயர் அவங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் சுக்கிரனை பலமாக்கி இந்த குடும்ப வாழ்க்கை கெடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பேர் இருக்கக்கூடிய பெண்கள் சரியாக குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து திருப்தியாக இருக்கிறது இல்லை. அதே போல் உடல்நல கோளாறு, பண தடைகள், பண பிரச்சனைகள்.
அப்போ சுக்கிரனும் பலமாச்சுன்னா பண பிரச்சனை வரும்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ செவ்வாயும் பலமாயிருச்சு. அப்போ என்னன்னா 2 பிரச்சனைகள் கொடுக்குது. அப்போ பேர் ஒன்று தான், அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. பேர் பெத்த பேர் தாக நீல்லதுன்னு ஒரு இது சொல்ற மாதிரி நல்ல பேர், சூப்பர் பேர், அழகான பேர், பூக்கள் பெயர். ஆனால் அந்த பூக்கள் பெயரை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய குடும்பத்தில் கூட பெண்களுக்கு வச்சிங்கன்னா, அப்போ சார் எனக்கு பெண்ணுக்கு வச்சாச்சே நீங்கள் என்ன இப்போ பயமுறுத்துறீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறது பயமுறுத்துறது இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நெகட்டிவ்ங்கிறதுலாம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் விரிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி புரிஞ்சுக்குங்க. அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு புரிஞ்சுக்கிறதான். அப்போ பூக்கள் பேர் வச்சா குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்குன்றப்ப நீங்கள் விட்டு கொடுத்து போய் அதை சரி பண்ணி கொண்டு வரணுன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ பூக்கள் பேர் இருந்தால் இது சார் என்னுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி பூக்கள் பேரில், ஆனால் என்னுடைய தங்கச்சி பேரோ இல்லைன்னா என்னுடைய மகள் பேரோ நான் வந்து காவேரின்னு வச்சுருக்கிறேன். அது நல்ல பேர் தானே சார், சூப்பர் பேர் தானே. நதிகளுடைய பேர் வச்சா சந்திரன் பலமாகுது. சந்திரன் பலமான என்ன செய்யும்னா மன அழுத்தங்களே அதிகமாகும். காவேரி, கங்கா, கோதாவரி. விசு படத்தில் கோதாவரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் இல்லைங்களா? அந்த கோதாவரியோட வாழ்க்கையை உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? அந்த விசு படத்தில் கோதாவரியோட கேரக்டர் என்னவா இருக்கும்? அதே மாதிரியே வாழ்க்கை. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி, தனிமையில் உட்காந்து புலம்பிக்கிட்டு, வீட்டு பற்றியே உருட்டிக்கிட்டு, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அடுத்த வீட்டு பிரச்சனை, எதிர்த்து வீட்டு பிரச்சனை பேசிக்கிட்டு, இதுக்குள்ளேயே தலையை விட்டுக்கிட்டு வாழ்க்கையவே இந்த மாதிரி ஒரு குழப்பமாகவே கொண்டு போயிடும். அப்போ நதிகளுடைய பேர் மட்டும் இல்லை, நட்சத்திரத்தினுடைய பேர். ஒரு பொண்ணுக்கு ரேவதின்னு ஒரு பேர் இருக்குது. ரேவதின்னு பேர் இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி குழப்பவாதிகள். சுவாதின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் அஸ்வினி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு நட்சத்திர பெயர்கள், நதி பெயர்கள், இதை வந்து இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய பெயர்கள். அதை வந்து பெண்ணுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை, நான் அந்த மாதிரி மீனிங்கில் சொல்லலை. இந்த நதின்ற பெயரோ நட்சத்திர பெயரோ சந்திரனுடைய பெயர். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ரிஷபத்திலோ கடகத்திலோ விருச்சகத்திலோ மகரத்திலோ இருந்தாலோ, அல்லது சந்திரன் பரிவர்த்தனையாகவோ சந்திலே இருந்தாலும் அந்த பேர் உங்களுக்கு வரும். அப்போ அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே மன அழுத்தமான ஆள், நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனான ஆள், உங்களை உட்கார வச்சு பேசணும்னா தெரிஞ்சு போயிடும் உங்கள் கதையெல்லான்ற மாதிரி. ஒரு 10 நிமிஷம் உங்களை பேசி அழுக வச்சிடலாம் ஈஸியாக. அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்திலேயே இருக்கக்கூடிய ஆள். அப்போ இந்த மாதிரி மலர்களுடைய பேர் இருந்தால் குடும்ப வாழ்க்கையும் சேர்ந்து காசும் சேர்ந்து போயிடுது. இந்த நதிகளுடைய பெயர்கள், நட்சத்திரங்களுடைய பெயர்கள் வைக்கும்பொழுது அதுவும் போயிடுது. அதுக்கப்புறம் நிலாவுடைய பேரை நேரடியாக வைப்பாங்க நிறைய பேர். சுமதி, மதி, சந்திரா. அப்புறமா வந்து பாலன்னு பேர் வச்சுருப்பாங்க நிறைய பேர். இந்த பால, ஹரி, இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே புதனுடைய பேர்கள். புதனுடைய பேர் வைக்கிறப்ப பொதுவாகவே ஸ்கின் அலர்ஜி, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் பிரச்சனை வரும். நம்ம ஒன்று சொல்ல போய் தப்பாக ஒன்று நடக்கும். இந்த நாத்தனார் கொடுமை இருக்கு இல்லைங்களா? நாத்தனார் கொடுமை யாருக்கு வரும்னா அந்த புதன் பேர் வச்சுருக்கவங்களுக்கு தான் வரும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள். அதுக்கப்புறமா பெண்களுக்கு வந்து சூரியனுடைய பேர் என்ன அப்படின்னா நித்யா, வித்யா. அதுக்கப்புறமா வந்து தாமரை, செந்தாமரைன்ற பேர் வரும் சில பேருக்கு. இந்த தாமரை அந்த சூரியனையும் அந்த பூவையும் சேர்ந்து சொல்லுவாங்க, சூரியகாந்திக்கு வர்றது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஆளுமையான பேர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காந்தின்னு பேர் வரும். சரிங்களா? அந்த காந்தின்னு பேர் வரும் சூரியனுடைய பேர்கள் தான் சில நேரத்தில். அந்த மாதிரி பேர்கள் வரும்போது அவங்க தனித்துவமாக, ஆளுமையாக. அப்போ ஆளுமையாக ஒரு பெண் வரணும்னா என்ன நடக்க வேண்டியிருக்குன்னா, குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்து தான் அந்த பெண் ஆளுமையாகக்கூடிய அமைப்பு வருது. அப்போ அவங்களுடைய குடும்பம் அங்கேயும் பாதிக்கப்படுது இல்லையா? அப்போ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து குருவனுடைய பேர்கள் அப்படிங்கிறது தங்கம்ன்ற பேர். தங்கத்தாமரை, தங்கத்தாமரைன்னு வரும். அப்புறமா வந்து தங்க நிலான்னு வரும். தங்கக்கொடி, பொற்கொடி, ஹேமலதா, சொர்ணலதா, இதெல்லாம் தங்கத்தினுடைய சுக்கரனுடைய பேர்கள். அப்போ குரு சுக்கரனுடைய பேர்கள். இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள், அப்புறமா கருக்கலைதல், இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கௌரவ குறைபாடுகளை ஏற்படுத்தும். சனியினுடைய பெயர்னு பார்க்குறப்ப சாந்தி, ஈஸ்வரி, அப்புறமா வந்து இஸ்ன்னு முடியக்கூடிய பெயர்கள் பெண்களில். இந்த மாதிரி பெயர்கள். அப்புறம் வனஜா, சாரதா, சரோஜா, இந்த மாதிரி பேர்களில் சில இந்த சனியினுடைய பேர்கள் கலந்து வருது. அப்போ இது என்ன நடக்கும்னா மரபு ரீதியாக பிரச்சனைகள். எப்பயுமே வந்து ஏதோ நம்மளுக்கு பேக் சைடு இருந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு அமானுஷியமான ஒரு குழப்பம் நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது, நம்ம லைஃப்பில் எதுவுமே சரியாக மூவ் ஆகலை, எல்லாமே இருக்கும் ஆனால் எதையுமே சரியாக மூவ் ஆகலைன்னு இவங்களாம் நினச்சிக்கிறது, இவங்களாவே தன்னை வந்து எல்லாத்துலேருந்து தனிமைப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இடுப்பெலும்பு உடையிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய பிரச்சனை. நம்ம எப்படி ஆண்களுக்கு சனியினுடைய பேர்களில் இடுப்பெலும்பு உடையும், கால் உடையும்னு சொன்னோமோ சனி செவ்வாயில், அதே மாதிரி இவங்களுக்கும் இது உடையும். இப்போ செவ்வாயுடைய பேர் இருக்குது, தாக்சாயினின்ற பேர் இருக்கும், சண்முக பிரியான்னு பேர் இருக்கும், முருகம்மாள்னு அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் இருக்குது. முருகனுடைய பேர்கள், முருகனை சார்ந்த பேர்கள், சண்முக தேவி அப்படின்னு இருக்கும், சரவண தேவி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பேர் இருக்கவங்களாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சரி. ஏன்னா செவ்வாய் பவர் ஆயிடுச்சுன்னா தானே. அப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் பவர் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு சாயின்னு பேர் வச்சுருப்பாங்க, சாய் பல்லவி. சரிங்களா? சாயின்னு பெண்களுக்கே பேர் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் எல்லாமே குடும்ப வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுறாங்க. அப்போ பொதுவாக பார்க்குறப்ப ஒரு கிரகம் வலுவாகும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பெயர்கள் அப்படியே இந்த பெண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் அதிகமாகிடுது.
அப்போ என்ன பேர் தான் சார் வைக்கிறது அப்படின்னா எல்லா பேர்லையும் பிரச்சனை இருக்குது. உங்கள் ஜாதத்தில் கூடிய பேர் தானே இங்கே வருது. உங்கள் ஜாதத்தில் பிரச்சனையே இல்லை அப்படின்னா அந்த பேர் உங்களுக்கு வராது. அப்போ சார் இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சொன்னீங்க சாய் அப்படின்ற பேர், என் பொண்ணு பேர் வந்து சாய் ஹரிணி, இப்போ இந்த பிள்ளைக்கு குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரணும்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பேர் மாற்றிட்டா என்ன ஆகும்னா, பேர் மாற்ற முடியாது. அப்படி மாற்றினாலும் உங்கள் செவ்வாய் பவராக இருக்கிறனால அந்த பேர் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். அந்த செவ்வாய் பவர் எப்படி ஜாதத்தில் மாற்ற முடியும் உங்களால்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் தாமதமாக பண்ண வைக்கணும், இல்லைனா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணாலும் விட்டு கொடுத்து தான் குடும்பத்தில் போகணுன்றதை புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும், ஒரு பெயர் என்பது உங்கள் ஜாதகத்திலிருந்து தான் வருகிறது. நீங்கள் பேரை மாற்றினா ஜாதகம் எப்படி மாறும்? அப்போ ஜாதகத்தில் ஒரு பேர் தான் வரும். அப்போ புதுசாக ஒரு பேர் வச்சிங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் ஜாதகத்துலேருந்து வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். எனவே பேர் மாத்திரத்தால் எதுவும் இல்லை. நாம் பேசுகிறது வந்து எப்படி ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோசியத்தை கொண்டு போய், இன்றைக்கி காலைல ஒரு லேடி, நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், நீங்கள் எதையுமே மாற்றுறேன்னு சொல்லவே இல்லை, உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறமே என் வாழ்க்கை மாறலை அப்படின்னு சொல்லுது. இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது? அப்போ நான் இப்போ ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் மாறலை அப்படின்னா உன் வாழ்க்கையை நானாக கையில் பிடிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ யாரிடம் ஜாதகம் பார்த்தாலும் யாரிடம் ஜாதகம் பார்க்காவிட்டாலும் நீங்கள் ஜோசியர்கிட்ட என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை கொடுக்குறீங்க, உங்கள் பேரை காட்டுறீங்க, இதை வச்சு என்ன செய்வார்னா அவர், உன் லைஃப்பில் இந்த பிரச்சனை இருக்குமா, இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், இந்த காலங்களில் சரியாகும்னு சொல்லுவாரே தவிர, ஒருவேளை உங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சரியாகும்னு இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகணுன்றது விதி இருக்குது அப்படின்னா இந்த டிவோர்ஸ் எப்போ ஆகும்னு சொல்லுவாரே தவிர ஜோசியர் அதை இழுத்து பிடிச்சி நிறுத்த முடியாது. அப்போ நீங்கள் வந்து தவறான கண்ணோட்டத்தில் ஒரு ஜோசியரை அணுகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தவிர ஜோசியர்னால எதையுமே செய்ய முடியாது. அப்போ ஜாதகம் கொடுக்குறீங்க, இந்த பிரச்சனை நடக்கும், இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும், எப்படி சால்வ் ஆகும், அப்போ நான் டிவோர்ஸ் கேஸ் போயிருக்கு, இது எப்போ நடக்கும், டிவோர்ஸ் நடக்குமா இல்லை ஒன்று சேர்ந்துருமா, பேச்சப் ஆயிடுவோம்னா கண்டிப்பாக அது டிவோர்ஸ் போகாது, கடைசியில் யாராச்சும் பேசி பேச்சப் பண்ணிடுவாங்க, சரியாயிடும். எப்போ சரியாகும்? 1.5 வருஷம் ஆகும். அப்போ 1.5 வருஷம் வரைக்கும் நான் என்ன செய்யறது அப்படின்னா, 1.5 வருஷம் வரைக்கும் நீ இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருக்கணும், விதி அவ்வளோதான்றது மாதிரி சொல்ல வேண்டியிருக்கே தவிர, என்கிட்ட வந்ததுனால வேகமாக முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்வேன்னா, எல்லா அரசு ஆவணங்களையும் என்கிட்ட கொண்டு வந்து வச்சு எல்லாத்தையும் வேகமாக முடிச்சு உலகத்தை வந்து வல்லரசாக்கிறேன், இந்தியா வந்து வல்லரசாக்கிறேன் இல்லையா? அப்படி 6 நாளும் எதுவும் செய்ய முடியாது. உங்கள் ஜாதத்தில் என்ன விதி இருக்கோ அந்த விதி நடக்கும். அந்த விதி எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம். அப்போ பேர்கள் மாற்றுவதாலோ அல்லது நீங்கள் அந்த பேரை வச்சுட்டீங்க, அந்த பேரை நான் மாற்றி கொடுத்து சரி பண்ணிடுவேன் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எப்படி ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொள்கிறோமோ அதுபோல் உங்களுடைய பேரை வைத்து தெரிந்து கொள்கிறோமே தவிர, இந்த பேர்களை மாற்றி கொடுக்குறதோ, இதில் வந்து ஏவை மாற்றுறது, பீவை மாற்றுறது, சரண்யான்ற பேர் இருந்தால் குழந்தை பிறகு தாமதமாகும், பிரியான்னு பேர் இருந்தால் குழந்தை பிறகு தாமதமாகும்னா என்ன செய்யணும்னா, சரண்யா, பிரியா, சர்மிளா இந்த மாதிரி பேர் இருக்குன்னா நீங்கள் கர்ப்பப்பையில் ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை வராமல் பார்த்துட்டே வரணும். சின்ன வயசுலேருந்து பிசிஓடி வருதா, ஃபைப்ராய்டு இருக்கா, மாதவிடாய் சரியாக சுழற்சியில் இருக்குதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரணும். இதெல்லாம் எதையுமே பார்க்காம கல்யாணம் தன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீரியட் இர்ரெகுலர் பீரியட் வச்சுக்கிட்டு வீட்டுக்காரனோடையும் சேராமல் எதுவுமே செய்யாமல் கடைசியில் வந்து ஜோசிக்காரன்ட்ட வந்து அவன் எப்படி இது சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி பேர்கள் இருந்தால் ஜாதத்தில் இந்த கிரகங்கள் அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லும்போது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை சரி பண்ணிகிட்டே வந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டிலே பண்ணி தான் குழந்தையை கொடுக்கும். காரணம்னா உங்கள் விதி எப்படி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த 1 வருஷம் டாக்டர்கிட்ட கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் வந்து தாமதமாக கிடைச்சாலும் நிதானமாக அந்த பொருளை நீங்கள் கைப்பற்றிட்டு அந்த பொருளை நீங்கள் வளர்த்து பெருசாக்கி உங்கள் உங்களுடைய குழந்தை செல்வங்களையும் மரபுகளையும் வளர்த்து கொண்டு போகலாமே தவிர, ஒரு ஜோசியரை பார்க்குறதுனால ஒருத்தருக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, ஒரு ஜோசியக்காரருடைய பையனுக்கு 3 கல்யாணம், அவர் வந்து திருமண பொருத்தத்தில் எக்ஸ்பர்ட்டு. இப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த ஆள் பையனுக்கு எதுக்கு 3 கல்யாணம் ஆச்சுன்னு கேள்வி இருக்கு இல்லையா? அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் விதி தாங்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இது மாதிரி ஜோசிக்காரங்க உங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? உங்கள் ஊரில் போய் பாருங்களேன், நிறைய ஜோசிக்காரங்களோட வீட்டில் 2 திருமணம் நடந்திருக்கும். சின்ன வயசுல 2 பேர் செத்து போயிருப்பாங்க. அப்போ எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதானே அவர் குடும்பத்தில் நடக்குது. அப்போ அவர் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நீங்கள் நம்புறீங்க? எனவே உங்கள் பேர்கள் இப்படி இருந்தால் உங்கள் ஜாதகம் இப்படி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகம் இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்றது அர்த்தமே தவிர, அதை மாற்றினால் இது மாறும், இதை மாற்றினால் இது மாறுன்றதுல எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு கம்பக் தான். அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இது எப்பப்போ மாறுது, இதில் நான் என்னென்னத்தை நான் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கேட்டுட்டு அதோடைய போக்கில் விடுறதை தவிர, ஏன்னா நீங்கள் நினச்சா மாறாது இல்லையா? அப்போ மாறாத ஒன்றை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டுறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. எனவே நீங்கள் பெயரை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னா, ஜாதகத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.